மாறன் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு தாங்க. வீரா வந்து பணத்தெல்லாம் எண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, "ஏய் கல்யாண செலவுக்கெல்லாம் என்னடி பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அம்மா அதெல்லாம் விடும்மா பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லும்போது, பிருந்தா வந்து காலேஜுக்கு வந்து கிளம்புறாங்க. "குடுக்குற சாப்பாட்டுலாம் ஒழுங்கா சாப்பிடணும். நேத்தி மாரி மிச்சம் வச்செல்லாம் வரக்கூடாது. சரியா? வளர்ற குழந்தை நல்லா சாப்பிடணுங்கிற மாரி அட்வைஸ் பண்றாங்க." அப்பன்னு பார்த்து, "நான் வளர்ற குழந்தை தான். ஓகே தான் புரிஞ்சுக்க முடியுது. அதுக்குன்னு நீ குடுத்த சாப்பாடுலாம் சாப்பிட்டேன்னா நான் ரொம்ப குண்டாயிடுவேன். சரியா?" அப்படின்னு சொல்லி காமெடி பண்றாங்க. "டேய்! நீ எதுக்குடி இப்படி பண்ணிட்டு இருக்க? எதுக்கு வந்து என்ன பண்ற? ஏது பண்றன்னு சொல்லவே மாட்ற? பணம் காசுக்கெல்லாம் என்ன பண்ற கல்யாண செலவுக்கு? நீ பாட்டுக்கு எடுத்து பெட்டி பெட்டியா எடுத்து செலவு பண்ணிக்கிட்டே இருக்க. நம்பள்ட்ட ஏது இவ்ளோ பணம்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க அம்மா. பாண்டியனோட அம்மா ஜெயலட்சுமி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. சொன்னா தப்பா நினச்சுக்க கூடாது. பரவாயில்லம்மா நான் பார்த்துக்கிறேன். ஏய் என்கிட்ட கூட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறேன்னு கண்மணி வேற கேட்கறனால, பணம் கொஞ்சம் வெளியில தான் கைமாத்தா வாங்கினேன். என்னது? கைமாத்தா வாங்குறியா பணத்த? ஏய் பாண்டியன் வாங்கவே கொஞ்சம் யோசிப்பான். அப்படி இருக்க சூழ்நிலையில நீ கைமாத்தா வாங்கி என்ன பண்ண போற? இதெல்லாம் ரொம்பவே தப்பு தெரியுமா? அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அம்மா நம்மகிட்ட விற்கவும் எந்த பொருள் இல்ல. அதே சமயத்துல வந்து குடுத்து நகை நட்ட வந்து அடகு வைக்கவும் நம்மள்ட்ட வீட்ல எதுவும் இல்ல. அப்படி இருக்க சூழ்நிலையில ஏதாவது இந்த மாரி வாங்குனா தானே கண்மணியோட கல்யாணத்த ஜாம் ஜாம் பண்ண முடியும். அதுக்கு நீ எவ்வளோ சுமைய தான் வந்து உன் தலையில போட்டு சுமந்துக்கிட்டே இருப்ப. இதெல்லாம் தேவையா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மளால திருப்பி வந்து கடன கட்ட முடியுமா? அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு கேட்கிறப்ப, நம்மள பொறுத்தளவு கண்மணி கல்யாணம் வந்து நல்லபடியா நடந்தா போதாதா? இவ்வளோ தூரம் முயற்சி பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் தான். அது செஞ்சுட்டா கல்யாணம் வந்து நல்லபடியா முடிஞ்சிருங்கிற மாரி சந்தோஷமா வந்து பேசுறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா. அப்பன்னு பார்த்து ரொம்ப நாள் கழிச்சு பாண்டியனோட ஆட்டோ வந்து ரிப்பேர்லாம் முடிஞ்சு வீட்டு வாசல்ல வந்து நிக்கிது. இத பார்த்தோன்னே, அம்மா அண்ணனோட ஆட்டோ வந்திருக்குன்னு பிருந்தா வந்து பேசுறாங்க. அப்படியே ஆட்டோவ சுத்தி சுத்தி பார்க்குறாங்க. வீரா வந்து ஆட்டோல உட்காந்து அப்படியே ஸ்டார்ட் பட்டன் இது எல்லாத்தையும் வந்து தொட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. ஆட்டோல ஏறி உட்காந்தோனே ரொம்ப ஃபீலிங்கா வந்து இருக்காங்க போல இருக்கு ஒட்டுமொத்த குடும்பமும். அம்மா ஆட்டோ ஏதாவது லீஸுக்கு குடுக்கணும், இல்ல ரென்ட்டுக்கு குடுக்கணும் ஏதாவது இருந்தா சொல்லுங்கம்மா. நான் நல்ல ஆளுங்களா புடிச்சிட்டு வந்து குடுக்குறேன்னு சொல்லிட்டு, அவங்க 2 பேரும் போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு பக்கம் ரொம்ப ஃபீலிங்கா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நைட் வந்து காசு வந்து எண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னதுடா கையில 5000 பணம் கூட இல்லையே! இத வச்சு எப்படி கல்யாணம் பண்றது? திருப்பியும் கடன் வாங்கணுமா? எவ்வளோதான் கடன் வாங்குறது? ஏற்கனவே வந்து நெறையா பணம் வந்து மாசம் மாசம் குடுக்குற மாரி இருக்கேங்கிற மாரி ஃபீலிங்கா வந்து யோசிக்கிறப்ப, என்னடி ஆச்சுங்கிற மாரி அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு வீரா வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க. அதான் மூஞ்சிலேயே எழுதி தெளிவா ஒட்டியிருக்கே பணம் இல்லன்னு. இன்னமும் எவ்வளோ நேரத்துக்கு தான் நீ கடன் வந்து வாங்கிட்டே இருப்ப? அம்மா இவ்வளோ தூரம் செஞ்சாச்சுன்னு காலையில தானம்மா சொன்னேன். இன்னும் கொஞ்சம் பயணம் தான். அதுவும் சிறப்பா வந்து செஞ்சிரலாம். எனக்கு ஒரு யோசனை தோணுது. ஆட்டோ வேணா வித்தரலாமா? அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க. அம்மா அண்ணனோட ஆட்டோலாம் விக்க வேணாம். அண்ணன் லைட்டா ஆட்டோல கீறல் விழுந்தா கூட தாங்காது. ஆட்டோ எப்படிம்மா விக்க முடியும்? நானும் மனச கல்லாக்கிக்கிட்டு தான் இந்த மாரி முடிவுக்கு வந்து வந்தேன். புரிஞ்சுக்க முதல்ல வீரா. சரியா? நம்ப வேணும்னு வந்து இது மாரிலாம் பண்ணல. நம்மளோட சிச்சுவேஷன் இது மாரி அமைஞ்சு போச்சு. அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம ஜெயலட்சுமி, அம்மா ஆட்டோலாம் விக்க வேணான்னு கண்மணியும் அந்த இடத்துல பிருந்தாவும் வந்து பேசும்போது, ஏய் நானும் அந்த ஆட்டோவ நம்ம குடும்பத்துல ஒண்ணா தான் பார்க்குறேன். ஆனா, இப்போதைக்கு அந்த ஆட்டோவ குடுத்தா, ரூ. 1,00,000 கிடைச்சுச்சுன்னா, கல்யாணத்து செலவுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாம போகும். அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிம்மா, நீ சொன்னா கரெக்ட்டா தான் இருக்கும்னு சொல்லிட்டு, ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் பண்றாங்க. பாண்டியனோட ஃப்ரெண்டுக்கு. அவங்க ஸ்டாண்டுல வந்து நிக்கிறாங்க. "என்ன ஆச்சும்மா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆட்டோவ குடுத்துடலான்னு இருக்கோம். கையில சுத்தமா பணம் இல்ல. கண்மணி கல்யாணத்துக்கு ஏகப்பட்ட செலவு இருக்கு." அப்படின்னு சொன்னோனே, "சரிம்மா, நல்ல பார்ட்டி இருந்தா சொல்றேன். என்ன எவ்வளோ ரேட்டுக்கு நான் போகும்?" அப்படின்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி அந்த ஆட்டோ எப்படிப்பட்டதுன்னு இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியுமா. அப்படி இருக்க சூழ்நிலையில கொஞ்சம் ரேட்டு கம்மியா தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன வந்த ரேட்டு குடுத்துடலாங்கிற மாரி அம்மா வந்து பேசுறாங்க. சரிம்மா நான் பார்ட்டி இருந்துச்சுன்னா அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. சரிப்பா இதனால ஒரு 70,000 80,000 கிடைச்சா கூட நமக்கு கொஞ்சம் கைக்கு கொஞ்சம் கிடைக்காம இருக்கும்ல அப்படின்னு சொல்லி ஜெயலட்சுமி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து திருப்பி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. என்னது அண்ணன் உடனே ஃபோன் பண்றாங்க. ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்கம்மா ஆட்டோ எதுவும் இருக்குமான்னு. அதனால குடுத்துடலாம் வரியாம்மா ஸ்டாண்டுக்கு அப்படின்னு சொன்னேன். இப்பயே ஆட்டோ எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. நீ ஆட்டோ எடுத்துட்டு போவியா? அதெல்லாம் சரி வராது. அவங்களே வந்து எடுத்துட்டு போக சொல்ல வேண்டியது. ஆமா சரி வராதும்மா. அவங்களே வந்து நமக்கு ஹெல்ப் பண்றேங்கிறாங்க. அவங்கள இன்னும் கஷ்டப்படுத்தக் கூடாது. அண்ணன் தான் எனக்கு தான் ஆட்டோ ஓட்ட கத்துக் குடுத்துருக்குல்ல. நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, இரு வீரா பசங்களையும் கூட கூட்டிட்டு போக வேண்டியது தானே பிருந்தாவையும் கண்மணியும். அதெல்லாம் ஒண்ணு வேணாம்மா. நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. நம்ம வீரா அப்பன்னு பார்த்து நெத்தியில திண்ணூறு வச்சு பத்திரமா போயிட்டு வாம்மா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஆட்டோ சாவி எடுக்கும்போது அண்ணன் ஃபோட்டோ வந்து பார்க்குறாங்க. "அண்ணன் என்னை மன்னிச்சிருண்ணே. எனக்கு வேற வழி தெரியல" அப்படின்னு சொல்லி ஆட்டோவ ஸ்டார்ட் பண்ணிட்டு போய்க்கிட்டே இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒருத்தவங்களுக்கு வயித்து வலி வருது. உடனே வந்து ஆட்டோ வந்து நிப்பாட்டுறாங்க. "சரிம்மா நீங்க முதல்ல ஏறுங்கன்னு" சொல்லி ஆஸ்பத்திரிக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க.
அவங்களுக்கு நல்லபடியாக வந்து குழந்தை வந்து பிறந்துருது. பெண் குழந்தை பிறந்திருக்கு போல இருக்கு. அவங்க ஒரு ரூ. 200 ரூ. 300 பணத்தை வந்து குடுக்குறாங்க. "அண்ணா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்." "இல்லம்மா வேணான்னு சொல்லாத. எனக்கு வெள்ளிக்கிழமை அதுவுமா வந்து பொண்ணு பொறந்திருக்கு. லட்சுமி. அந்த லட்சுமிக்காக தான் நான் இந்த பணத்த வந்து குடுக்குறேன். நீ வாங்கிக்கம்மா" அப்படின்னு சொல்லி சந்தோஷமா குடுக்குறாங்க. இந்த பணத்த பார்த்தோன்னா, நம்ப எதுக்கு ஆட்டோ வந்து விக்கணும்? அதெல்லாம் விக்க வேணாம். நம்ப எதுவா இருந்தாலும் நம்பளே வந்து சவாரி ஓட்டலாங்கிற எண்ணம் வந்து வந்துருச்சு அந்த இடத்துல நம்ம வீராக்கு. அதே மாரி தான் அவங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. "எங்கம்மா இருக்க? சாரிண்ணே தப்பா நெனச்சுக்காதீங்க. ஆட்டோ இப்போதைக்கு குடுக்கலன்னு முடிவு பண்ணிட்டேன்." "அப்படியாம்மா? சரி நான் பாட்டிகிட்ட சொல்லிர்றேன்னு" சொல்லிட்டு, ஃபோன் வைக்கிறதுக்கு முன்னாடி, "திருப்பி விக்கணும்னா சொல்லும்மா, நான் ரெடி பண்ணிர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு வச்சர்றாங்க. ஒரு பக்கம் ஆட்டோ எடுத்துட்டு டைரக்ட்டா ஸ்டாண்டுக்கு வராங்க. "என்ன வீரா இப்ப தான் ஆட்டோ குடுக்கலன்னு சொன்ன. இப்ப வந்திருக்க. நானும் இங்க ஓட்டலான்ட்டு இருக்கேனே." "என்னம்மா சொல்ற? நீ ஓட்டலான்னா சரி வராதும்மா" அப்படின்னு சொல்றாங்க. "ஆல்ரெடி நீ தான் ராமச்சந்திரன் ஐயா கடையில வேலை பார்த்துட்டு இருக்கியே. அது காலையில தானே நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். நைட்டு சும்மா தானே இருக்கோம். சாயங்காலத்துல ஆட்டோ ஓட்டலாம்னு இருக்கேனே" அப்படின்னு சொல்றாங்க. "இதெல்லாம் தேவையாம்மா?" அப்படின்னு சொல்லும்போது, "அதான் நீங்கலாம் இருக்கீங்களே. ஒரு பிரச்சனைன்னா கூப்ட்டா நீங்களா வந்து நிக்க மாட்டீங்களா? பாண்டியன் தங்கச்சி இல்ல." அப்படிதான் பேசுவாங்க. "வேணும்னா உனக்கு பணம் காசு ஏதாவது தேவைன்னா, நாங்க வேணா குடுக்கட்டா?" ஏற்கனவே நெறைய வாட்டி நீங்கலாம் நெறையவே உதவி வந்து செஞ்சிருக்கீங்க. இப்ப திருப்பியும் வந்து எத்தன வாட்டி தான் உங்களால முடிஞ்சும், உங்களால செய்ய முடியுமா? முடியாதான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. "அதெல்லாம் ஒண்ணும் வேணாண்ணே. நான் பார்த்துக்கிறேண்ணே. என் கஷ்டத்த நான் பார்த்துக்கிறேன். அவங்கவங்களுக்கு குடும்பம் இருக்குல்ல. நான் உன் தங்கச்சியா தாம்மா பார்க்குறேன்" அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் புரியுதுண்ணே. இருந்தாலும் தங்கச்சிக்கு தான் இந்த தொழில் இருக்கே. அண்ணனோட ஆட்டோவும் இருக்கு. அப்புறம் என்னண்ணே அப்படின்னு சொல்லும்போது, டீ நகருக்கு ஒருத்தவங்க போணும்னு சொல்றாங்க. நீங்க இந்த ஆட்டோலயே போங்கன்னு வீராக்கு வந்து அந்த சவாரி வந்து குடுக்குறாங்க. உடனே என்னண்ணே ஸ்டாண்ட்ல எல்லாரும் ஒருத்தரா தான் நிப்போம். நீங்க குடுக்குறீங்க. நீ மொதல்ல நம்ம ஸ்டாண்டுக்கு வந்து வந்திருக்க. நீயும் ஆட்டோ ஓட்டுறேங்கிற. சரிம்மா, டி நகருக்கு பத்திரமா போயிட்டு வாம்மா. ஆல் த பெஸ்ட்ன்னு சொன்னோனே, அப்படியே வந்து அந்த இடத்துல வந்து விட்டோனே ரூ. 250 கேட்கறாங்க. அதே மாரி ரூ. 250 பணம் வாங்கிட்டு, அண்ணன் ஃபோட்டோவ பார்த்து சந்தோஷமா வந்து சிரிச்சுட்டு, அப்படியே வந்து நம்பிக்கையோட வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஆட்டோ. வெயிட் பண்ணி பார்ப்போம்.